Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. சார், தமிழகத்தில் 2வது முறையாக இன்னைக்கு புதிய தலைமுறை தொலைக்காட்சியினுடைய ஒளிபரப்பு ரத்து செய்யப்பட்டிருக்கு. தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் ஒளிபரப்பு ஆகலை. அதே மாதிரி முன்னுக்கு இருக்கிற நம்பரை பின்னு தள்ளி ஒளிபரப்பு, இது வந்து ஜனநாயகத்தில் இருக்கிற ஒரு செயல் சொல்றேன். நான் மீண்டும் சொல்றேன், ஒளிபரப்புலாம் அப்படி எதுவுமே கட் ஆகலை. ஊடக நண்பர்கள், நானே ஊடகத்திலிருந்து வந்தவன் தான். அதே புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் நீங்களாம் இருக்கிறதுக்கு முன்னாடி ஆயுதம் செய்வோம் நிகழ்ச்சி 52 வாரங்கள் தொகுத்து வழங்கியவன் தான் நான். பல முறை அங்கே 2வது மாடிக்கும் 4வது மாடிக்கும் டிபேட்ஸுக்காக வந்து போடவன் தான் நான். நம்பர் ஏதோ பின்னாடி போச்சுனாங்க, அது டெக்னிக்கல் கிட்ஸ், அதுவும் முதல் முறை நடந்ததா தெரியல, பல முறை நடந்திருக்கு. அது என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்க சொல்லுங்க, அது சரி செய்து தரப்படும். இது ஒரு எதிரி மனப்பான்மை அப்படி கொண்டு போயிட வேண்டாம். நீங்களும் நாங்களும் சேர்ந்து தான், மக்கள் பணி தான் பிரதானம். அதனால உட்காந்து பேசி இது சரியில்லை. ஏற்கனவே சொன்னது, கடந்த ஆட்சி முறையிலும் ஒரு முறை இந்த மாதிரி ஆயிருந்து, அதுக்கப்புறம் 5 நாட்களுக்கு பிறகு மீண்டும் வந்து ஒளிபரப்பு செய்யப்பட்டது. 5 நாட்கள் கழித்து ஒளிபரப்பட்டது. இங்க வந்து 2 மணி நேரம், அதுவும் பிளாக் அவுட் ஆகல, பின்னாடி போச்சுனாங்க. இந்த பிரச்சனை வந்துட்டு இருக்குன்னு சொல்லி எல்லாரும் பகுதியில் வந்து ஏன் சேம்பர் வாங்க, காலையில கூட வந்தாங்க, தலைமுறை தான் ஓடுது. அதனால ஒரு பிரச்சனை கிடையாது, எங்கேயுமே அது கட் ஆகல என்பதை மீண்டும் சொல்லிக்கிறேன். மறுபடியும் சொல்றேன், உங்களுடைய ஊடகத்தினுடைய விமர்சனங்களை நாங்கள் வரவேற்கிறோம். அப்படி ஊடகத்தை இருட்டடிப்பு செய்து எங்களுக்கு என்ன அதனால நன்மை? இருட்டடிப்புன்ற வார்த்தையே தவறு. அது ஏதோ நம்பர் பின்னாடி போச்சுனாங்க, டெக்னிக்கல் கிளிச்சம் சரி செய்யப்பட்டது. உங்களுக்கு வேற ஏதாவது நிறைய குறைகள் இருந்தா கூட ஃபீல் ஃப்ரீ, உடனடியாக இது சரி செய்யப்படும். எந்தவித அறிவிப்பு இல்லாம இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்குது. இது அரசாங்கத்துடைய ஏழாமைன்னு சொல்றீங்களா? அந்த மாதிரி வார்த்தைகளை நீங்க அவாய்ட் பண்ணலாம். நான் இன்னும் நட்போட நான் உங்ககிட்ட சொல்றேன், உங்களுக்கு வேற ஏதாவது நிறைகுறைகள் இருந்தாலும் சரி செய்யப்படும். இப்படி அரசாங்கத்தினுடைய இயலாமைன்னு 5 நாட்கள் போன ஆட்சியில் சொந்தப்ப நீங்க சொல்லியிருக்க மாட்டீங்க. எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்லியா கொண்டு போன, டெமோக்ராட்டிக்கா கொண்டு போனது தான் நம்முடைய எண்ணமும் சிந்தனையும் கூட. அது பின்னாடி போனது உடனடியாக முன்னாடி கொண்டு வரப்பட்டுருச்சு. அதுக்கு நீங்க அரசாங்கத்தினுடைய இயலாமை, இருட்டடிப்பு, வெள்ளை அடிப்பு அப்படிலாம் சொல்லுவது ஒரு குற்றச்சாட்டு வந்துட்டு இருக்கு. இவரைய வண்டியில ஏத்த ரூம்ல கூட்டு போறேன், வாங்க புதிய தலைமுறையை பார்க்கலாம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.